ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம போது ஃப்ரீ ஃபயர் தான். இதில் இன்னைக்கு நம்ம என்ன போடணும்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று சொல்லு கைஸ். இங்கே பாருங்க கைஸ், குட் கேம் விட்டுருக்கானுங்க. ஆனால் இங்கே பாருங்க, இந்த குட் கேமில் நம்ம ஜெயிச்சோன்னா அப்போ 4 மில்லியன். இங்கே பாருங்க கைஸ், 4.56 மில்லியன் டைமண்ட்ஸ் கிடைக்குமா கைஸ். ஆனால் நான் வச்சேன். ஆனால் இங்கே பாருங்கள், நான் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், தூரம் பண்ணிட்டேன். தான் வர மாட்டேங்குது. சரிங்க, இப்போ நம்ம மேட்சுக்குள்ளே போகலாம் கைஸ். இப்போ சிஎஸ்ஆ பியரா சிஎஸ்ஐ கைஸ் இப்போ நம்ம போட போகிறோம். நான் இந்த கார்டு வாங்கிட்டு கைஸ். ஒரு நிமிஷம், ஐயோ போயிட்டோமா. அடுத்த மேட்ச் இன்னொரு மேட்ச் போடுவேன். இந்த இதுலேயே இன்னொரு மேட்ச் போட்டு வாங்கிட்டுருக்கேன். என்ன இது விட்டு உனக்கு வருதுன்னு பார்க்குறீங்களா? இது நான் வந்து டவுன்லோட் பண்ணேன் கைஸ். மேப்ஸு ஒரு சில பேருக்கு மேப் டவுன்லோட் பண்ணதே தெரியாது. நான் உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட்டில் இந்த மேட்ச் முடிஞ்சோடனே காட்டுறேன். இந்த இது எனக்கு கிடச்சிச்சு கைஸ். வேறு வந்து தூக்கிட்டேன்டா. நான் அது இது இல்லைன்னு பார்த்தேன், தெரியாத தூக்கிட்டேன். இப்போ நான் இப்போ நான் செகண்ட் பிளேயில் இருக்கேன். நம்மளுக்கு P90 தான். இது என்ன இது என்னன்னு தெரியல. இது இப்போ நல்லா போட ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், கன்னு ஸ்கின்னு நான் ஏற்கனவே காட்டிருப்பேன், வீடியோ போட்டிருப்பேன். அதை பண்ணால் பார்த்துக்கோங்க. இது நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட காசு இருக்காமல. இப்போ க்ளோவல் 100 ரூபா க்ளோவல் வாங்கிடலாம். அப்போ ஜெஸ்ட்டு போட்டு அடியே பருகு இல்லை அடியே வாங்குங்களே. பவருங்க மாற்றிட்டு என்ன அடியே லூட்டு அடிக்க மாட்டேங்க, கில்லு அடிக்க விட மாட்டேங்கிறாங்க. கடுப்பாக இருக்கு. லூட்டுக்கு கில்லு ஆச்சு கொடுங்கடா. இதுக்கு நம்மளுக்கு லாங்கு தேவைப்படும். எவ்வளோ செகண்ட் மேட்ச் இருக்கணும். நான் வந்து உங்களுக்கு போட்டு தரேன். போட்டுறாங்களா? மொபைல் வச்சுங்க.
கேரண்டி கொடுப்போம். அர்ஜென்ட்டாக கொடுங்கடா. நல்லா ஒன்றும் அடிச்சிட்டோம், போட்டுருலாம் போய் அடிச்சிட்டோம். போட்டானுங்களா போடானா ஒன்றும் தான் போடுவானுங்க. அதில் போய் மாட்டிக்கிட்டு யாரும் போட்டுருப்பேன். அப்படியே டைமண்ட் 5 ஹெச் ஆகணும் கைஸ். நான் பவர் வச்சுருக்கேன்னா வந்து இந்த பவர் தான் கேஸ் மாற்றிருக்கேன். ஹெச்பி ஏறுறது அவள் தான். நான் மாஸ்க் வாங்கிட்டேன், இது வாங்கிட்டேங்க. இப்போ என்கிட்ட மொத்தமாக நான் இப்போ இது பொட்டு வாங்க போகிறேன். நான் இந்த இது வாங்கியிருக்கேன், இந்த ஸ்வாட் வாங்கியிருக்கேன். ஸ்வாடு ஸ்கின்னு வேறு. அடுத்து இந்த இதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். வச்சுருவேன் நான் இந்த ஈவெண்ட்டு முடிவுக்குள்ளே வச்சுருவேன். ஃபீஸ் போடலாம், ஃபீஸ் தான் நாள் போகலாண்டு. போன ஈவெண்ட்டுக்கு இது வேறு கலரில் இருந்துச்சு, இப்போ இது வேறு கலரில் இருக்குல்ல. அதை நான் டவுன் எப்படி பண்ணுறேன்னு கேட்டேன்ல, சொல்லல. சரி நான் இந்த இது முடியும்ல சொல்கிறேங்க. ஓசிகள் எடுத்துகிட்டு வேண்டியதான். நான் கூட அவன் வந்து இதில் தான் இருப்பான்னு நினச்சேன். அந்த ரோ மட்டும் வந்து விளாண்டுருக்குன்னு நினச்சேன். பார்த்தா அவன் வந்துட்டான். ஆஃப்லைனுக்கு போயிட்டான் அப்படின்னு நினச்சேன் கைஸ். நினச்சேன் முடிச்சுட்டானுங்க. நான் நினச்சேன் அவன் ஆஃப்லைனுக்கு போயிருப்பான், ஈஸியாக ஆச்சுலன்னு பார்த்தா அவன் இது இருக்காங்க. நான் போடுறேன். அடுத்தது லாரில் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். நான் போயிட்டு இதில் போய் ஒன்று எடுத்தேன். அதான் கையில் முக்கியம்பா. எல்லாத்தையும் ஓசிக்கெல்லாம் போடுவேன் நமக்கு. தாங்களா இதெல்லாம் உங்க சரியா ஓவர்றான். வீரருக்கு வந்து அவன் வந்து ஓசிகள் எடுத்து போறாங்க. அடுப்பா இருக்கு. ஓசி எல்லாம் இருக்கா?
தெரியல. என்ன இப்படி பண்ணிருக்கேன்? எல்லாத்தையும் ஓசிக்கல வச்சுருக்காங்க. எடுத்துட்டு அப்போ எடுத்துட்டா. நீ ஏன் கிள்றான்? ஒரு லட்சம் கழிச்சுட்டு இது கொஞ்சம் சந்தோஷம் பண்ணுதா. லூட்லாம் நாட் சைடில் லூட்லாம் இருந்தா அப்படின்னு கோயில் கட்டிட்டு ரோடு இந்த கண்ணு இருக்கா எனக்கு கூட்டி வேணுது. இந்த மேலே வச்சு தான் ஜெயிக்க வச்சு நான் வச்சேன். ஜெயிச்சு ஒரு மேட்ச்சில் நிறைய மேட்ச் வச்சுருக்கேன். ஜெயிச்சு ஜெயிக்காச்சுன்னு இதுதான் டேய். கூட்டத்தில் போடுறனால ஏற்றி போட்டுறானுங்க. எப்படியா வச்சுட்டு வாங்கடா, கடுப்பாகுது. டிஃபிட்னாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. தேவை மச்ச பண்ண வேண்டியதான், அதை போட்டுருவேன். இதைத்தான் இப்போ இதுக்காச்சுன்னா இதை தவிர நான் வேறு எதுவுமே வாங்க மாட்டேங்குது. அவ்வளோ கன்று இருந்தேன். இந்த கன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டு ஹெல்ப் மீ ப்ரோ. அப்பா ஒருத்தன் வந்துட்டான்டா. நேற்று மேலே இருக்கான், வருவான். எதிர்பார்க்காத நேரத்தில் போடுறாங்க. ஓவர். அங்கே யாரும் அங்கே யாரும் இல்லை, இருக்கான் போல யாரோ. இதோ அதான் போட்டான். வீட்டை அச்சா போதும் எனக்கு. அது நான் இப்படி போயிடுவேன். இப்போ டைமண்ட் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், டைமண்ட் தான். ஒரு இது
ஆல்தர் பண்ணு வந்து இருக்கும் போட அவ்வளோ போட்டு விடு. டே நீங்க போகிற எனக்கு நான் லாஸ்ட் தான் போ. கீழே தான் வந்து ஆகணும், வேறு வழி இல்லை. ரைட்டு மேலே இருந்து சவுண்டு தான் இந்த வந்துடுவானுங்க. பூஜா போடு. இன்னும் ஒன்று போட்டால் டைமண்ட் இப்போ 4 5 தான் ஆகுது. அடுத்தது ஹீரோக்கு பைடா. இப்போ நான் காட்டுறேங்க. இப்போ போயிட்டு ஒன்று இருந்தால் இப்போ எதுன்னு காட்டுறேன். இது இருக்கா, இதை கிளிக் பண்ணணுன்னு தான் கேஸ் வரும். இது இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்ட உடனே இதில் போயிட்டு எங்களுக்கு தேவையான டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மட்டும் இதில் இங்கே இருக்கா ரேண்டம் மேப்ஸ்ன்னு இருக்கா. இப்போ இங்கே F46ன்னு இருக்கா, அது கீழே BR ரேங்க்டு இருக்கா, அதுக்கே ரேண்டம் மேப் 3/6ன்னு இருக்கா. அதை அமைக்கணும். அதை அமைக்கிட்டு வந்து தான் கேஸிங்க இருக்கும். நான் இதுக்கு பிளாட்டினம் போனதான் வரும். நான் கோல்டு தானே இருக்கேன். இதில் அமைக்கிட்டா இதை சூஸ் பண்ணிட்டு இதே டவுன்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு இன்னும் காரணம் சொன்னல, அதே இதுக்கு போயிட்டு இங்கே கீழே அதர்ஷன் இருக்கா, இதுக்கு போயிட்டு இப்போ 65 இருக்கா. ஓகே எங்கே இதோ இங்கே இருக்க இதை வச்சு பண்ணிவிட்டு இதில் போய் என்ன வாங்கணும்னா லாஸ்ட்டுக்கு போயிட்டு இங்கே இந்த இது வாங்கினேன் கேஸ். ஆனால் பார்த்தா என்கிட்ட அது இருந்துச்சு, அதனால் வாங்கலை. நான் இது வாங்கியிருப்பேன், இது வாங்கலை. அது நான் இது வாங்கலாம் தான் பார்க்குறேன். இந்த ஆட்டோக்கார இந்த கிஸ்ட்டை விட்டு 100 காய்ச்சின்னா நம்ம பண்டில் எடுத்துக்கலாங்க பாருங்கள். அதாவது இதை வச்சுட்டு இதுலேருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பண்டில் எடுத்துக்கலாம். தனமான பண்டிலாக பார்த்து எடுத்துருவேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது இது இருக்குது கேஸ். இந்த இப்போ போட்டுக்கல இந்த ஷூட் இருக்குது. இதெல்லாம் டேஸ் தான், வேறு அவள் தான் இருக்குது. அது இருந்தால் இன்னும் 60 இருக்குல்ல, அதுக்குள்ளே இது வாங்கிடுவேன். இன்னும் ஒரு 2-3 நாள் வாங்கிடுவேங்க. 2-3 நாள் அவள் தான். இன்னொரு மேட்ச் போடுவோமா, என்ன சொல்கிறீங்க? சரி வாங்க லாங் குல்ஃப் போடலாம். அது அப்படி போட்டு முடிச்சிடலாம். அதுக்கு தான் இல்லை UMP தான். இப்போ இது டைமுக்குள்ளே எப்படியோ நான் ஒரு 5000 புல்லட்டு, ஒரு 6000 வந்துட்டேன். 6000 எடுத்துட்டேன் கைஸ். நிஜமாக விளாண்டுருக்கோம். வரேன் பையன். தொட்டில் விழுச்சு.
நம்ப முடியல. சரிங்க காசு போட்டுக்கிறேன். செப்ப மாட்டலாம் ஈஸாக போட்டுடலாம். பவர் ஒன்றும் இல்லையா அவன்கிட்ட? பவர் இல்லை கேஸ் வந்துட்டு. பவர் வைக்கல. இந்த என்ன ஈஸி தான் அது இருக்கும். பார்க்கலாம். திங்களா போனேன் வீட்டில் அவன் மெசேஜ் அவங்க போட்டுட்டாங்கன்னு மேட்ச் முடிச்சு போக. சரி என்னாச்சு வந்து போடுறான். எங்கடா இப்போ கொஞ்சம் கிட்ட வந்து தொட வேண்டாம். அப்படியே எட்டு சரியான எட்டு. யாரோ டப்பம் போட்டு விடும். பரவாயில்ல அப்படியே அடி பரவாயில்ல. லாஸ்ட்டு கொஞ்சம் கூட இழுத்துல போட்டேன் அவனை. நினச்சான் போட்டுருவான்னு. அதெல்லாம் போடல. இந்த கண்ணை எடுத்துக்கலாம். அடுத்த மேட்ச் என்ன அந்த கண்ணை எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்குது guys. எந்த கண்ணும் யாரும் போட முடியாது. இல்லை என்ன ஒரு 2 மேட்ச் போனால் போட்டுருவாங்க. ஜெஸ்ட்டு போடுறோம் அவனுக்கு 8 அங்கே ஒன்றுனால. இது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச் பாயிண்ட்டு. இந்த மேட்சில் தான் பாயிண்ட் ஆகும். அது 2 நம்ம 4 இருக்கும். பிரச்சனை இந்த மேட்ச் போயிட்டு வரும். இதுதான் அமௌண்ட் 8 வந்து பாயிண்ட். இப்போ நினச்சி டப்புன்னு போட்டு முடிச்சுங்க. அடிக்கடி போட்டாச்சு. எனக்கு கையில் ஆடுது போட்டுருவாருன்னா சொல்லி. நம்மள லாஸ்ட் ஜெயிச்சிங்க கைஸ். இந்த இதை விட முடிச்சு. பாய் சி யூ. போயிட்டு வாங்க. இன்னும் ஒரே ஒரு உங்களுக்கு டைமண்ட் 5 ஆனால் நான் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.